பேசப்பட்டது. அதுவும் இந்த படத்துக்கு நிறைய சம்பந்தங்கள் இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் நானுமே அபி எங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சீரியல் உள்ள அடங்கிட்ட மாதிரி தெரியுது. அடங்கெல்லாம் இல்லைங்க. ஏன்னா சீரியல் போயிட்டு இருக்கு, அதே மாதிரி இப்போ வெப் சீரிஸ் 2 வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தமிழுக்கு என் ஒன்று எழுத்தும் டைரக்டர் ராம் பிரகாஷ் சார் அவரோட ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ படங்கள் வெப் சீரிஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. சீரியலுங்கிறது வந்து என்னோட ஐடியாவிலே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேனல் சைட்லேருந்து எனக்கு டைரக்ட் கால் வந்ததுனால மேமே பேசினாங்க. ஸோ மேம் பேசினதுனால அந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்களுக்காக நான் ஒரு 2 years மட்டும் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் சீரியல் எடுத்தது. பட் அது எடுக்கிறதுக்கு முன்னாடியுமே நிறைய டேரக்டர்ஸ் கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச டேரக்டர்ஸ் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ எனக்கு எல்லாரும் சொன்னது என்னென்னா, எனக்கு ஏஜ் இருக்குது, ஸோ 2 வருஷம் தானே பண்ணிவிட்டு அப்புறம் 1 year கேப் எடுத்துகிட்டு நீ சினிமாக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வேறுபாடுன்னு நான் பார்க்கல. ஏன்னா எனக்கு சீரியல் பண்ணுறதுனால சினிமாவில் என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மித்து இருந்துச்சு. பட் அந்த மித் வந்து எனக்கு அஃபெக்ட் ஆகலை. ஏன்னா நான் இப்போவும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆர்டி பெண்கள் வந்து படித்து வெளியில் வரணுன்றதுதான் ஒரு கான்செப்ட். இந்த படத்தில் உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரியான நிகழ்வு எதாவது ஏற்பட்டதா? இதுதான் நீ இந்த சீன் தான் பண்ணி ஆகணும், இப்படி தான் பண்ணணும்னு உங்களை ஏதாவது வலுக்கட்டாயம் பண்ணாங்களா? வலுக்கட்டாயம்னு எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியே எதுவுமே கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிரேவான, ஒரு போல்டான, ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு பொண்ணு தான். ஸோ அந்த கிராமத்திலே இருக்கிற ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு பொண்ணு. எஜுகேஷனோட இம்பார்ட்டண்ட் அண்ட் அவளுக்கு இருக்கிற தைரியம், அந்த கதையோட ஒட்டி அந்த தைரியமான பொண்ணு எப்படி டிராவல் ஆகுறா அப்படிங்கிறதா அந்த கதையில் அந்த கேரக்டர் மூவ் ஆகும். உங்களுடைய தைரியம் எவ்வளோ அளவுக்கு இருக்கும்? நீயே சுதந்திரமா வருங்கால கணவரை தேர்ந்தெடுக்க உரிமை உங்க வீட்டில் கொடுத்துருக்காங்களா? யா கொடுத்துருக்காங்களே, டேடி அங்கே தான் நிற்கிறாரு. அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. லவ் மேரேஜ் கன்ஃபார்ம்? அது எப்படி லவ் மேரேஜ் மட்டும் கன்ஃபார்ம்? அப்படிலாம் இல்லை. எனிதிங் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோட எல்லாமே இல்லை. இந்த 2025 இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்கள் வந்து படிக்கிறார்களா? இல்லை, அடிமைப்படுத்தப்படுறாங்கன்னு இல்லை. பட் சில இடங்களில் கண்ட்ரோல் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். சம் கேர்ள்ஸ், சம் ஃபேமிலிஸ்லையும் சரி, சம் பேரண்ட்ஸும் சரி, அவங்க பயத்தினால அவங்க குழந்தைங்கள்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலை. பட் அந்த சில பேர், சில கேர்ள்ஸ் எல்லாமே அந்த கண்ட்ரோலையும் மீறி இல்லை இப்படி கிடையாது, வெளியே ஒரு உலகம் இருக்குது, எனக்கு இந்த மாதிரிலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேரண்ட்ஸுக்கு புரிய வச்சு நிறைய பேர் வெளியே சாதிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ரெண்டுமே இருக்கு. ஆனா யாரும் இப்போ அடிமையா யாரும் இல்லை அப்படிங்கிறது. இப்போ அதிக அளவுல வந்து பெண்களும் வந்து ஆண்கள் கூட சேர்ந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்றதெல்லாம் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? குடிக்கிறாங்க, சொல்றாங்க, பப்புக்கு போறாங்க. இப்போ அதெல்லாம் வந்து நல்ல வேல்யூபிளா, ஒர்த்தபிளா? இல்ல வேல்யூபிள் ஒர்த்தபிள் இல்லைன்னா அது அவங்களுக்கு அதுக்கு என்னத்துக்கு ஓகேவா? இது எல்லாமே அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். ஏன்னா இப்போ ஆண்கள் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து பெண்கள் எல்லாரும் வெளியே வராங்க, வந்தவங்களும் சில பேர் வந்து அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாமே அவங்களோட தனிப்பட்ட விருப்பம்னு சொல்லலாம். அவங்களோட நாலேஜ், அவங்களோட சர்க்கிள், அவங்களோட பழக்க வழக்கம், இதெல்லாமே தான் அவங்களோட தாட் டிசைன் பண்ணுது. அதை தாண்டி அவங்க வந்து நல்லா யோசிச்சு வெளியே வேர்ல்டு பார்த்து நிறைய நாலேஜ் உள்ள அப்படி இருந்திருந்தாங்கன்னா மேபி அவங்க ரூட் வேற விதமா ரூட்டை வந்து தேர்ந்தெடுத்திருக்கலாம். பட் இதெல்லாமே அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். அவங்ககிட்ட போய் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அவங்கள போய் நம்மளை பிடிச்சி வச்சுக்க முடியாது, நம்ம வேலை அது கிடையாது. ஸோ அவங்க லைஃப், அவங்கவுங்க பார்ட் அவங்கவுங்க தான் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் ரொம்ப காமனா ஒரு தலைவர் இருக்காரு. அந்த தலைவர் இந்த படத்துல நாம் தமிழரா நடிச்சிருக்காரா? நாங்க தலைவர் ஒரே தலைவர், நீங்க எங்களுக்கு தலைவர் ஒரே தலைவர் இல்ல, தலைவர் ஒருத்தர் தான், பிரபாகரன் தான். தலைவர் ஒருத்தர் தான், பிரபாகரன் தான். நீங்க அதுக்காக குழப்பிக்காண்டா. அண்ணன் அண்ணன் இருக்கலாம், தம்பி இருக்கலாம், அண்ணன் தம்பி இருக்கலாம். இல்ல 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 இதுல இல்ல இதுல இதுல இல்ல இதுல இல்ல அண்ணன் அபி நீங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஆர்டி படத்துக்கு உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி திவாலி. தேங்க்யூ. நீங்க முதல்ல அதை தெளிவுபடுத்திக்கங்கய்யா. இந்த படத்துக்கு யூஏ. ஆமா ஆமா, இந்த படத்துக்கு யூஏ. நான் சொன்னது பரமசன் பாத்திமாவுக்கு கண்டென்ட் காட்டி கொடுத்த படம் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு மறுபடியும் சினிமா பத்தி கேளுங்க. அப்ப நான் வேற ஏதாவது கேட்கணும். போன வருஷமும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, இந்த வருஷமும் ஒரு சில விஷயங்கள் அங்க இருக்குன்னு சொன்னாங்க.
என்ன இருக்குன்னு கேளுங்க, நீங்க ஓப்பனா கேளுங்களேன் பத்திரிக்கையாளர். இல்ல உள்ள அரசியல்வாதிகள் பிஜேபி இல்லை பிஜேபியோட நீங்க சொன்னீங்கன்னா என் படத்தை விட்டுருக்கணும். பரமேஸ்வரன் பாத்திமா படத்தை, என் படத்தை தான் இதே சர்டிஃபிகேட் கண்டென்ட் கொடுத்தாங்க. அவங்க என்ன என் படத்துக்கு தான் கொடுத்தாங்க. அது எல்லாருமே சொன்னாங்க அது வந்து அது ஒரு பிஜேபி சார்ந்த படம், அப்படி இந்துத்துவ படம் அப்படின்னு. ஆனால் எனக்கு படத்தை என்னை வீழ்த்துனது அந்த சென்சார் படம் தான். அப்புறம் நான் எங்கே தாங்க பிஜேபிங்கிறது, அதாவது இயலாத சென்சாரில் அரசியல் அந்த அதிகாரி இருக்கார்ல, ஐஏஎஸ் ஆஃபீஸரு, அவர் இருக்கிற வரைக்கும் அந்த அவங்க அதாவது எல்லா இடத்துலையுமே ஒரு அரசியல், நீங்கள் மனுஷனுக்குள்ள நமக்குள்ள அரசியல் இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும், நமக்குள்ள எல்லாருமான அங்கே ஆள் இருக்கிறாங்க. ஆனால் அது ஒரு சட்டப்படி அவங்கள ஒரு வரமுறை வச்சுருக்கிறாங்க சென்சார் புக்கில். அது மீறி எடுக்கும்போது அவங்க இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. அப்போ நான் இது இப்போ நம்ம நார்த் இந்தியாவில் போனால் அங்கே கிடைச்சிருக்குமான்னு தெரியல. நம்ம ஊரில் அரசியலுக்கு தகுந்த மாதிரி அந்த சென்சார் போர்டு இயங்குதான்னு எனக்கு தெரியல. சென்சார் போர்டு கிட்ட ஒன்று கேட்கலாம்ல நீங்க, ஏன்னா படம் வெளியே வரும்போது கூலி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 16+ அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. பட் ஆனால் அதே ஓடிடியில் வைக்கிறாங்க. அப்போ பசங்க வீட்டில் இருப்பாங்கல்ல, அவன் பார்ப்பாங்கல்ல. அப்போ நீங்க நல்ல கேள்விதான். சென்சார் போர்டுல நீங்க கேட்கலாம்ல, அது எங்க தியேட்டருக்கு தான் வரக்கூடாது அவங்க. ஆமாம், அது சென்சார் போர்டு ஓடிடி விற்கும்போது குழந்தைங்க கண்ணு மூடி தான் இருப்பாங்க. இல்லை கரெக்டாக, நல்ல கேள்வி. ஆனால் அது அவங்கள்ட்ட நீங்கள் சொல்கிறத அவங்கள்ட்டே சொல்கிறது என்னென்னா, அது அங்கே போய் எங்களுடைய வரைமுறை தியேட்டருக்கு தான். அதுக்கப்புறம் அது அங்கே போச்சுன்னா அது சட்டம் தனியாக ஏற்றுனா அதை நாங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஓடிடியில் வந்து ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. முன்னாடி தான் அப்படி இருந்தது. இப்போ ஓடிடியில் வந்து கிட்ஸுக்கு தனியாக, அந்த அடல்ட் கண்ணன் தனியாக அந்த சேனலில் லிஸ்ட்டு கொடுத்துட்டான். இப்போ நீங்கள் முன்னாடி மாதிரி கிடையாது. முன்னாடி அமேசானுக்கு உள்ளே போனால் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அந்த இது ஃபுல்லாக வந்துடும். இப்போ எப்படின்னா உள்ளே நீங்கள் அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் உள்ளே போகும்போது கிட்ஸ் அண்ட் அடல்ட் 2 செக்ஷன் தனியாகவே காமிச்சிடும். ஸோ நம்ம பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி கிட்ஸ் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஆமாம், அது இது எங்கே போயிட்டு இருக்கோம் சமூகம், அது நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நீங்க தான் எடுத்தீங்க, அது அவ்வளோ எல்லாருமே எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது, அதே மாதிரி பூர்த்தி பண்ணீங்க. செகண்ட் பார்ட் ஏன் கைவிட்டீங்க? இல்லை செகண்ட் கொடுத்தீங்க. ஆமாம் அது செகண்ட் பார்ட் வந்து அப்போதைக்கு என்னால் பண்ண முடியல. நாங்கள் டைம் கேட்டோம், நாங்கள் ஒரு 8 மாதம் டைம் கேட்டோம். அது அவங்க இமீடியட்டாக பண்ணணும்னு சொன்னாங்க, உடனே பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால் இப்போ உடனே பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது சரி ஓகே நாங்கள் வேறு டேரக்டர் வச்சு எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி பண்ணாங்க. ஒருவேளை பிரபாகரன் திரும்ப நீங்கள் காட்டுற மாதிரி இல்லை, உறுதியாக இருக்குது. என்னுடைய வாழ்நாள் முடிவுறதுக்குள் நான் ஒரு வெப் சீரிஸாவோ என்னால் என்ன முடியுமோ நான் அந்த கதையை, நான் ஒரு அனிமேஷன் மூவியாக கூட இல்லை நான் வரைஞ்சி வச்சுட்டு கூட போவேன். ஏன்னா என்னோட மனைவி ஒரு ஆர்டிஸ்ட்டு. இப்படிலாம் நடந்துச்சுமான்னு நான் சொல்ல அவள் வரைவா. அவள் தான் இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர். ஆனால் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், பயங்கரமாக பெயிண்ட் பண்ணுவாள். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அவகிட்ட நான் சொல்லி நான் வரைஞ்சி வச்சு கூட போவேன், விஷுவலாக வரைஞ்சி வச்சு கூட போவேன். இல்லை எவனா யாராவது ஒருத்தர் எடுக்கணும், எனக்கு ஜூனியரோ இல்லை யாரோ ஒருத்தர் கையில் அந்த படங்கள் கிடைக்கட்டும், அந்த ஆவணங்கள் கிடைக்கட்டும், யாராவது ஒருத்தர் படம் எடுக்கணும், உறுதியாக எடுப்போம். இல்லை நீங்கள் அதை வரையும் பொழுது, ஒருவேளை படமாக எடுக்கும் பொழுது, வெப்சைட் எடுக்கும் பொழுது சீமானவர்கள் போர் நடக்கும்போது போனார் சொன்னாங்களே, அந்த இது தேவைப்பட்டால் வரும். அங்கே இயக்குநர்கள் சென்றார்கள், அண்ணன் சீமான் சென்றார்கள். நாங்கள் அந்த ஸ்கிரீன் பே எழுதும்போது அது தேவைப்பட்டால் வரும். ஏன்னா இப்போ தலைவரோட முக்கியமான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஆவணப்படுத்தணும்னு நினைச்சார், இதெல்லாம் திரைப்படமாக எடுக்கணும்னு நினைச்சார். அப்போ கண்டிப்பாக இப்போ தலைவரோட சிந்தனைகளில் வந்து இப்போ இந்த போரை ஆவணப்படுத்தணும்னு நினைச்சாரு. அப்போது அந்த வெப் சீரிஸ் எடுக்கும்போது அது தேவைப்பட்டால் தமிழ்நாட்டிலேருந்து யாரெல்லாம் கூப்பிட்டாங்களோ அவங்கள மாதிரி காட்சி அமைப்பு வச்சு உள்ளே கூப்பிடப்படும், எடுக்கப்படும். நீ பாட்டு ஆமாம் ஆமாம் இல்லை, அதுதான் சொல்கிறேன்ல. இப்போ என்னென்னா நீங்கள் வந்து இந்திய சட்டத்தை சிபிஎஃப்சி நீங்கள் கேட்டீங்கல்ல, அதுக்கு நான் சொல்லிடுறேன். என்ன அதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திய அரசாங்கம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவன் வைக்கிறது என்னன்னா, இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக நீ எதுவும் பேசக்கூடாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். நான் ஏன்னா அந்த சிபிஎஃப்சியோட ஃபுல்லாக படித்தேன். அவங்க என்ன இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க படித்தேன்னா, ஃபஸ்ட் நம்ம படிச்சிடணும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. சிபிஎஃப்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு கைட்லைன்ஸ் என்ன சொன்னால், இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக நீ முதல்ல எதுவும் பேசக்கூடாது. அதாவது நான் சொல்கிறது வந்து நீங்கள் அந்த இப்போதைக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி அதெல்லாம் கிடையாது. அரசாங்கம்னு ஒன்று இருக்குல்ல, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர், நாளைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் போயிடுவாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இருக்குல்ல, அதை எதிர்த்து நீங்கள் முதல்ல எதுவும் பேசக்கூடாது, எதிர்கருத்து முன் வைக்கக்கூடாது. இதை தாண்டி பிற மாநிலங்கள் பிற நாடு சம்பந்தப்பட்ட மத ஈடுபாடுகள் நீங்கள் போகக்கூடாது. அது சார்ந்து எந்த படமும் நீங்கள் எடுக்கக்கூடாது. அதை நீங்கள் வந்து தவறாக சித்தரிக்கக்கூடாது. இது மூன்றாவது, சொந்த நாட்டுக்குள்ளே இருக்க மதத்தை இழிவுபடுத்தி பேசக்கூடாது, சாதி மதங்களை பற்றி இழிவுபடுத்தி பேசக்கூடாது. இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க பார்க்குறது. இதுக்கு அடுத்து தான் அவங்க பார்க்குற அந்த அடல்ட் கண்டென்ட்டு, இந்த பிளட் ஸ்மாஷ், இது எல்லாமே. அப்போ இதுக்குள்ளே என்னென்னா நாங்கள் ஃபஸ்ட்டில் அடிபட்டு போயிடுவோம். உங்களுக்கு புரியுதா? ஃபஸ்ட்டு கைட்லைன்ஸ்லேயே நாங்கள் காலி. அப்போ என்னென்னா இன்ன வரைக்கும்
இப்போ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் கைட்லைன்ஸ்லேயே நாங்கள் காலி. என்னன்னா இப்போ இன்ன வரைக்கும் இந்தியாவில் வந்து இப்போ தலைவர் அவங்களால உள்ளே ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவங்க சொல்லியிருக்க விஷயம் எல்டிடி அப்படிங்கிறது இது ஒரு டெரரிஸ்ட் அமைப்புன்னா இன்ன வரைக்கும் சொல்கிறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஒருவேளை எனக்கு வாய்ப்பு கிடைச்சி நான் எடுக்க முடிஞ்சா நான் வேற எந்த நாட்டில் போயாவது நான் எடுப்பேன். எடுத்து நான் அதை படமாக வச்சுட்டு போவேன். பண்ண முடியாது, எடுத்து வச்சுட்டு போவேன். பின்னாடி வரக்கூடிய பசங்களை அதை வந்து பார்க்கணும், உறுதியாக பார்க்கணும். அதுதான் என்னுடைய அடுத்த படம். இந்த சல்லியர்கள் இன்னும் ஒரு 2 மாசத்துல ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் அந்த காலத்தை பற்றின படம் தான். அதுக்கு நான் சென்சார் போர்டு வாங்கி வச்சிருக்கேன், சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கேன். எப்படி வாங்கி வச்சிருக்கேன்னா நாங்கள் வந்து நேரடி பேர்களை சொல்ல முடியாது, இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் வந்து மறைமுகமாக நீங்கள் சொல்லலாம். இப்போ எங்கள் தலைவருக்கு நான் சமரன் வச்சு படம் எடுக்க முடியும், உங்களுக்கு புரியுதா? நான் பிரபாகரன் தான் சொல்ல முடியாது. இப்போ நாங்கள் தலைவர் பேரை சமரன் வச்சு நான் ஒரு படம் எடுக்க முடியும். வெப் சீரிஸே எடுக்கலாம், எல்லா கேரக்டரும் நான் உள்ளே கொண்டு வர முடியும். நான் கிட்டனாவை கொண்டு வர முடியும், யாரை வேணாலும் அதை நான் ஓப்பனாகவும் சொல்ல முடியும். சென்சார் போர்டில் என்ன சொல்கிறாங்கன்னா நீ என்ன வேணாலும் பேசிக்க, நான் இவங்கள தான் காட்டுறேன், நீ போய் ப்ரெஸ்ஸில் சொல்லி என்ன வேணாலும் பேசிக்க, ஆனால் படத்தில் பேர் வரக்கூடாது. அவ்வளோதான். எனக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் நீ வந்து உள்ளே வந்து பார்க்குறேன் நான் மக்கள், அவனுக்கு நீ பிரபாகரன்னு சொல்லக்கூடாது, சமரன்னு சொல்லு, வேற பேர் வச்சு சொல்லு, அவ்வளோதான். சென்சார் போர்டு ஜாதி விஷயங்கள் எப்படி பார்க்குறாங்க? இல்லை சமீபமாக பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளிக்கு ரிலீஸ் வந்துருக்கு, இன்னைக்கு கூட பார்த்துருப்பீங்க. ஆமாம், அது இங்கே வந்து ஒரு சினிமாங்கிறது ஒரு சின்ன படம், சின்ன ஹீரோ பெரிய ஹீரோ அப்படிங்கிற மாதிரி வரும்போது சில விஷயங்களை அவங்க வந்து அவங்கள்ட்ட பேச முடியாது, காம்ப்ரமைஸ் பண்ண. என்ன மாதிரி ஆள்கிட்ட வந்து சார் இதுதான் கொடுப்பேன், இல்லைன்னா கொடுப்பேன், இல்லைன்னா படத்தை நீங்கள் வந்து இது பண்ணுவாங்க, கோர்ட்டு போய் பார்க்குறீங்களா அப்படின்னு நம்மகிட்ட கேட்டுருவாங்க. இது ஒரு பெரிய இயக்குனரோ பெரிய ஹீரோவோ இருக்கிற படத்தில் அவங்க அப்படியே கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இல்லை இந்த பேச்சு. நான் இப்போ வந்து இன்னும் நான் அவங்கள்ட்ட வாதம் பண்ணோம்னா என்கிட்ட டக்குன்னு என் வாயை மூடிடுவாங்க இந்த வார்த்தை சொல்லி. ஆனால் அங்கே அப்படி சொல்ல முடியாது, அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து டக்குன்னு வெளியிலேருந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து அது அந்த பிரச்சனையை பெருசு பண்ணிடுவாங்க. நிறைய சமீப காலமாக நடந்திருக்கு.